ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மீன் தந்தூரி எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது வாழை இலையில மீனை சுருட்டி நல்லா சுட்டு சாப்பிட போறோம். வேற லெவல்ல இருக்க போது. இப்ப வாங்க நம்ம மீன் தந்தூரி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த மீனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ இருக்கும். நாங்க இந்த வீடியோல 3 கிலோக்குள்ள மீன் மசாலா அளவு தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி முழு மீன்ல தான் செய்யணும் அவசியம் இல்ல. 1/4 கிலோ சைஸ்ல இருக்கிற மீன்கள்லயும் செய்யலாம். மீனை ஆஞ்சு அலசி கீரியாச்சு. இப்போ மீன்ல மசாலாவை தடவிடலாம். மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழையை எடுத்து விரிச்சுக்கோங்க. இலைக்கு மேல மீனை வச்சிடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் போட்டுடலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 30 கிராம், மஞ்சத்தூள் 20 கிராம், மீன் வறுவல் மசாலா 100 கிராம், ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். தேவையான உப்பு, 2 எலுமிச்சம்பழம் சாறு, கடைசியா நாங்க எப்பவுமே யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடல் எண்ணெய் ஒரு 50 ml ஊத்திக்கலாம். இப்ப மசாலா எல்லாத்தையும் பெரட்டி மீன்ல தடவிக்கலாம். மசாலா இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். மசாலாவை மீன்ல தடவிடலாம். நல்லா கேப்ல தடவணும். அப்பதான் மீன்ல மசாலா சாரும். இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி மீனை சுட்டு சாப்பிடணும், கண்டிப்பா இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நாம மசாலா தடவின மீனை வாழை இலையில சுருட்டி அதுக்கு மேல அலுமினியம் ஃபாயில மடிச்சு கட்டுக்கம்பியால கட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாழை இலைய மீன் மேல சுத்தி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நாரை வச்சு கட்டிக்கங்க. அடுத்து இந்த அலுமினியம் ஃபாயில கடையில கேட்டா கிடைக்கும். அதை இந்த வாழை இலை மேல 2 சுத்து சுத்திக்கலாம். அலுமினியம் ஃபாயில கலராம இருக்க கட்டுக்கம்பியால கட்டி வச்சுக்கலாம். மீன் தந்தூரிக்கு ரெடி. மண்வெட்டியை எடுத்து சின்னதா ரெக்டாங்கிள் சைஸ்ல குழி தோண்டிக்கலாம். மண்ணு ஈரமா இருக்கனால கீழே வலை அல்லது கம்பியை வச்சுக்கலாம். அதுக்கு மேல அடுப்பு கறி பத்த வச்சுக்கலாம். நீங்க குழி தோண்டி இதே மாதிரியே செட் பண்ண அவசியம் இல்ல. விறகு கூட எரிய விட்டு அதுக்கு மேல இந்த மீனை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நாங்க ஏன் இப்படி குழி தோண்டி செய்யறோம்னா நெருப்பு மத்த இடத்துல பரவாம இருக்கும். இப்ப மீனை வச்சிடலாம். மீனுக்கு மேல ஒரு சில விறகு மட்டையை போட்டு நல்லா எரிச்சு விடணும். இந்த மீனை பாத்தீங்கன்னா 20 to 30 நிமிஷம் வரைக்கும் நெருப்புல போடலாம். நார்மலாவே நெருப்பு ரொம்ப கம்மியா இருந்தா 30 நிமிஷம் வரைக்கும் நெருப்புல இருக்கட்டும். அதே மாதிரி நெருப்பு ரொம்ப கூட இருந்துச்சுன்னா 20 நிமிஷத்துல மீனை எடுத்துருங்க. இப்ப நாம மீன் 30 நிமிஷம் ஆனதும் நெருப்புல இருந்து மீனை எடுத்து வாழை இலையை திறந்து சும்மா எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி சாப்பிட்டோம்னா சுவையான மீன் தந்தூரி ரெடி. ஒரு 30 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப எடுத்துடலாம்.